லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அத்தை, சந்தை பக்கம் போனா ஒரே மழை. ஆனா இங்க பாருங்க இவ்ளோ வெயில் அடிக்குதுன்னு. அத்தை, அத்தை, அத்தை என்னாச்சு அத்தை? ஏன் ஒரு மாதிரியா இருக்கிய? அத்தை என்ன அத்தை, ஏன் அழறிய? அத்தை சொல்லுங்க, ஏன் அழறிய? தம்பி மாணிக்க வீட்டை விட்டு போயிட்டாக்கா. அவங்க ஏன் வீட்டை விட்டு போனாங்க? என்னாச்சு சொல்லுங்க அத்தை. எல்லாம் அந்த வடிவேலு பையனாலதான். எப்பவுமே அவன் வாய் தொடுக்க மாணிக்கத்தை ஏதாவது ஒண்ணு சொல்லுவான், நான் கேட்பேன். ஆனா இன்னைக்கு வடிவேலு மாணிக்கத்தை வெளியில போன்னு சொல்லும் போது என்னால தம்பிக்காக ஒன்னும் பேச முடியலத்தா. அவன் மேல எனக்கு வருத்தம் இருக்குதா, கோபம் இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்லலத்தா. அவனை நான் விட்டு கொடுத்துட்டேன்னு தோணுது அத்தா, தோணுது. அத்தை அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிறிய? என் புருஷ செத்து 4 பிள்ளைங்களோட தெருவுல அனாதையா நிக்கிறப்போ கூட பிறந்த பாவத்துக்காக தனக்குன்னு ஒரு பந்தத்தை ஏற்படுத்திக்காம எனக்காகவும் என் பிள்ளைங்களுக்காகவும் வாழ்ந்தாமா அவன். இதை எப்படி தாங்கிக்க போற தெரியலாத்தா. நான் இல்லாம இருக்கிறது தான் அவனுக்கு பெரிய சிரமம். சின்ன வயசுல இருந்து அவன் என்னை விட்டு எங்கேயும் போனதே இல்லத்தா. என் தம்பி எங்கேயும் போகவே மாட்டாமா. அவன் என் கையால சாப்பிடாம என் முகத்தை பார்க்காம அவனால இருக்க முடியாதாத்தா, முடியாது. அத நினைச்சாதான் நான் ஏன் இப்படி நடந்துகிட்டேன்னு என் மேலேயே எனக்கு கோபமா வருது அத்தா. அத்தை என்ன அத்தை? அத்தை நீங்க அழாதீங்க, வாங்க நம்ம போய் கூட்டிட்டு வந்துடலாம். அவன் நான் கூப்பிட்டா கூட வர மாட்டான். நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் ஆத்தா. அவன் கோச்சுக்கிட்டு போயிட்டாமா, போயிட்டான். அவன் கண்ணு கலங்கிதான் போயிருக்கான். இப்ப எப்படிமா நான் கூப்பிட்டா அவன் வருவான்? வேண்டாம், வரமாட்டான். அத்தை அவளை திரும்ப போய் பேசி கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன நம்புங்க அத்தை, என் கூட மட்டும் நீங்க வாங்க. அவ எங்கேயும் போயிருக்க மாட்டாக அத்தை, பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பாக. நீங்க என் கூட வாங்க அத்தை. அத்தை வாங்க அத்தை, வாங்க. ஆமா அமுதா, நீ இந்த பக்கம் போய் பாரு அத்தா, நான் இந்த பக்கம் போய் பார்க்க. ஆமா, என் தம்பி மாணிக்கத்தை பாத்தியல? ஆக்கலியே. இங்க சித்தப்பா போனது பாத்தீங்களா? தெரியல அத்தா. சரி. அம்மா, என் தம்பிய பாத்தியல? உன் தம்பியா? நான் பாக்கலையத்தா. அண்ணே, என் சித்தப்பா போனது பாத்தீங்களா? இல்லம்மா, நான் பாக்கலையே. என் சித்தப்பா இப்படி போனாரா? நான் பாக்கலையத்தா. ஏய்யா, என் தம்பி இந்த பக்கம் போறத பாத்தியல? பாக்கலையம்மா. சித்தப்பா, உங்களை எங்கதான் தேடிட்டு இருக்கோம்? இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கியா? வடிவேல் பேசுறப்போ
அத்தை ஏதோ பேசாம இருந்துட்டாங்கன்னா உடனே சின்ன புள்ள மாதிரி கோச்சிட்டு வந்துருவீங்களா? நீங்க வாங்க சித்தப்பா, நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். அத்தா, இப்ப நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பலம்மா. அங்க நான் இருக்கிறதுனால தானே எல்லாருக்கும் நிம்மதி போச்சு. இனி நாங்க இல்ல, எல்லாரும் நிம்மதியா இருங்க. என்ன சித்தப்பா நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க போயிட்டா வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டியலா? வீட்டுல எல்லாரும் அப்படித்தானமா நடந்துக்கிறாங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து போய் சொல்லி ஏமாத்திட்டீங்கன்னு அத்தைக்கு உங்க மேல ஒரு சின்ன வருத்தம், அவ்வளவுதான் சித்தப்பா. ஆனா அவங்க உங்களை எப்பவுமே பாரமா நினைச்சதே இல்ல. நீ என்ன ஆறுதல் படுத்த சொல்லாதம்மா. நீ முதல்ல வீட்டுக்கு போ. சித்தப்பா நான் ஆறுதலுக்காக சொல்லல, உண்மையாத்தான் நான் சொல்றேன். நீங்க போன பிறகு அத்தை எம்புட்டு அழுதாக தெரியுமா? என் தம்பி என்னை இப்படி பாத்துக்கிட்டா அப்படி பாத்துக்கிட்டான்னு எப்படி எல்லாம் புலம்னாக தெரியுமா? அப்படி பாசமா இருக்கிற அக்காவை விட்டா போகணும்னு நினைக்கிறிய? நான் இல்லைன்னு சொல்லல அத்தா. எல்லாரும் ஒரு காலத்துல நல்லாத்தான் இருந்தோம். ஆனா இப்ப அப்படி இல்லம்மா. எல்லாருக்கும் அவங்க ரோஷம் தானே முக்கியமா இருக்கு. சரி, உங்க அக்கா மேலதானே உங்களுக்கு கோவம். நான் கூப்பிடல சித்தப்பா, வாங்க வீட்டுக்கு. இல்லத்தா, இனிமே நான் அங்க வர்றது சரியா இருக்காது. நீ போ. சித்தப்பா, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என் அப்புச்சியோட நினைப்பு வரும்போதெல்லாம் எனக்கு இன்னொரு அப்பாவா நீங்க இருக்கீங்க. எனக்காக எப்பவுமே வீட்டுல இருப்பீன்னு நினைச்சேன். அதை நினைச்சு எம்பிட்டு ஆறுதலா இருந்துச்சு தெரியுமா? நீங்களும் இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்றிய. ஆத்தா, நீ என் மகன்தாண்டா. நான் எங்க இருந்தாலும் உனக்கு என்னென்ன செய்யணுமோ அம்புட்டி நான் செய்வேன் ஆத்தா. ஆனா என்ன அந்த வீட்டுக்கு மட்டும் வர சொல்லாத. சித்தப்பா. டேய் மாணிக்கம், வரேம்மா. டேய் எங்க போற? எங்கடா போற? எங்க போற? எங்க போற? எங்கடா போற? எங்க போற? எங்க போற? எங்கடா போற? எங்கடா போவ? இந்த அக்காவை விட்டுட்டு எங்கடா போற? போடா போ. உன் மகன் வீட்டை விட்டு போச்சுனப்ப அப்ப நீ அமைதியாத்தானே இருந்த. அப்ப உனக்கு சம்மதம் தானே அர்த்தம். டேய் என்னடா பேசுற நீ? இதுக்கு முன்னாடி எல்லாம் கோவப்படும் போது நான் பேசிட்டு தானே இருந்தேன். அப்பெல்லாம் கோச்சுக்கிட்டு போனியா? அப்பெல்லாம் என்கிட்ட கோச்சுக்கிட்டு போயிட்டா உனக்குன்னு யாரு இருக்கா? யாரு இல்லைன்னு தானே நீ என் கூடவே இருந்த. இப்ப மட்டும் எப்படிடா அக்காவை விட்டுட்டு போக நினைத்து நீயும் போயிட்டா எனக்கு யாருடா இருக்கா? டேய் நீயும் போயிட்டியடா, நான் இங்க பொடமாயிடுவேண்டா. நான் பொடமாயிடுவேண்டா. போல போடா, நீ செஞ்சது தப்புதான்டா. ஒரே காமெடிங்க. என்னங்க என்ன பாப்பா வர வர சமோசா சிறுசாயிட்டே இருக்கு. இல்ல மாமா, குட்டி சமோசா மாமா அது. அதையும் விட மாட்டேங்கிறியா? அப்படி திட்டுப்படியா? இல்ல மாவு கடை தொழிலதிபர்கள் ஜோடியா அச்சுக்க. என்ன வந்துட்டேன்? யோ ஓசி சோறு, உனக்குலாம் கொஞ்சம் கூட ரோசமே இல்லல. வீட்டை விட்டு போய் முழுசா 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள திரும்பி வந்துட்ட. மனுஷனா இருந்தா கொஞ்சமாச்சு மான ரோசம் வேணும்யா. அது சரி, அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீ ஏன் திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வர போற? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? வரா என்ன நீங்க
என்ன வேணாலும் பேசலாம், இங்க கேட்க யாருமே இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு எல்லாம் அவளை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? உங்க உறவு தான் முக்கியம்னு தனக்குன்னு எந்த உறவையும் ஏற்படுத்திக்காம தனி மரமா நின்னவர் உன் மாமா. நீங்களே இந்த வீட்ல தண்டத்துக்கு இருக்கும்போது அவங்க இருக்க கூடாதா? எதுக்கு இப்ப நீ இப்படி பேசுற? ஏய் அத்தி நம்ம பக்கத்து திரும்பாம இருக்குன்னு சந்தோஷப்படு, பேசாம இரு. ஏய் என்ன என்கிட்ட எகிட்டு பேசிட்டு இருக்கியா? நான் ஒன்னும் இந்த ஆளு மாதிரி ஓசி சோறுலாம் சாப்பிடல. நான் எனக்குன்னு ஒரு கடையை வச்சு உழைச்சு சம்பாதிக்கிறேன். உன் புருஷ மாதிரி பொய் சொல்லிலாம் சம்பாதிக்கல, புரியுதா? உழைச்சு சம்பாதிக்கணும்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? நீங்களே சம்பாதிச்சு நீங்களே அதை ஊதாரித்தனமா அப்படியே செலவு பண்ணி தெரிஞ்சிட்டு இருக்கீங்கல, அது கிடையாது. உழைச்சு வீட்ல எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு பண்றது. என்னடி ரொம்ப பேசிட்டே இருக்கா? இம்புட்டு நாள் கடையை வச்சு நடத்திட்டு இருக்கீங்க, வீட்டுக்குன்னு ஏதாவது ஒண்ணு கொடுத்திருக்கீங்களா? சொல்லு, ஏதாவது கொடுத்திருக்கியா? ஏய் என்ன என்னையே கேள்வி கேட்டுட்டு இருக்க? அம்மா இந்த பாரு, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன் உனக்கு. தான் ரத்தத்தை சோறாக்குன தாய்க்கும் தான் வேர்வைய காசாக்குன தகப்பனுக்கும் இந்த பிரதிபலனையும் பார்க்காம வாழ வைக்கிறவன் தான் ஆம்பளை. இந்த தகப்பனும் தாயும் நான் உனக்கு செஞ்சிருக்கேன் எனக்கு திருப்பி பண்ணுன்னு கை நீட்டி நிக்க மாட்டாங்க. பெத்த புள்ள நல்லா இருந்தா போதும் தான் நினைப்பாங்க. அந்த பெத்தவங்கள கையேந்து விடாம பாத்துக்கிறான் பாரு, அவ ஆம்பளை. அப்படி என்னைக்காச்சும் நடந்திருக்கோமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏய் இதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாரு முதல்ல? ஏய் நான் அப்படிதான் கேட்பேன். அப்படித்தான் கேப்பியா? நீ என்கிட்ட சொல்லிதான் ஆவணும். இந்த வீட்ல இனிமே உழைச்சா மட்டும்தான் சோறு. இனிமே மாசம் மாசம் உன் கடையோட கணக்கு வழக்கு என்னன்னு வீட்ல எல்லாருக்கும் சொல்லணும். நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? முதல்ல நீ யாரு? கடை என்ன நீங்களாவா வச்சிய? உங்களுக்கு கடை வைக்க வாங்கி கொடுத்த கடனுக்கு உங்க அண்ணன் இன்னும் வட்டி கட்டிட்டு தான் இருக்காங்க. நீங்க ஒண்ணும் உங்க சொந்த காசுல ஒண்ணும் கடை வைக்கல, அதுவும் இந்த குடும்பத்தோட காசுதான். இனிமே வீட்டு கஷ்டத்துல பங்கு எடுத்துக்காம
அவமானப்படுத்துறியா? வீடுனா எல்லாரும் ஒண்ணுதான். மொத்த கஷ்டத்தையும் சிலர் மட்டும் சுமக்கணும், சில பேர் மட்டும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி பவுசா இருக்கணும். இதெல்லாம் இங்க இனிமே நடக்காது. பிரச்சனை பண்றதுக்கு உரிமை இருந்தா அப்படியே வந்துடுறியல, எல்லாத்துலயும் உரிமை எடுத்துக்கோங்க. என்னடி நடக்குது? மாமா துணி உள்ள வை. என்ன மாமா நீங்க எதுக்கு வீட்டு விட்டு வெளியே போறீங்க? ஏவா என்ன சொன்ன என்ன? நீங்க இருங்க மாமா இங்க. என்ன ஆளாளுக்கு பேசி போறாங்க? உன்கிட்ட வந்த பிடாரிக்கு இவ்ளோ திமிரு இருக்குனா இந்த வீட்லயே பிறந்தவன் நானு. அப்ப எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? விடக்கூடாது. நீ வேலைக்கு போய் சொல்றா. என்னடா? எங்க அம்மா என்ன வேலைக்கு போய் சொன்னது இல்ல? நீங்க பாரு 3 வேளை சோத்துக்கு நான் வேலை பார்க்கணுமா? மாமா அவளை எப்படி வெளியில தோத்தணும்னு எனக்கு தெரியும். ஏய் முதல்ல செய்டா நீ. இது சரியா வராது. எல்லாத்துக்கும் முன்னாடி எப்படி அசிங்கப்படுத்தி விட்டா? நம்ம 3 பேர் குத்துக்கலாட்ட இருந்து ஒண்ணும் செய்ய முடியாம இருக்கமே. ஐயோ ஏமாந்துட்டமே. பொண்ணு பார்க்க போகும்போது ஆவணியை கட்டிட்டு வந்து சின்ன புள்ள மாதிரி நடந்துகிட்டு இருந்தா, அதை பார்த்து அவ அப்பாவே நினைச்சு ஏமாந்துட்டமே. இப்ப நம்ம எல்லாரும் சுதந்திரத்தையும் கெடுத்து விட்டாளே. ஏய் மாப்ள மிரட்டாடா. ஓ மிரட்டா. ஏய் பாப்பா நீ இருக்கும்போதே அவ மிரட்டிடாளே பாப்பா. ஏய் இன்னும் அவ வீட்டுக்கு வந்து முழுசா 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள உன் கடையோட கணக்குள்ள கேக்குறா. அது மட்டுமா வேலைக்கு போனாதான் சோறுன்றா. நீ சைஸா நம்மள குத்தி காட்டுறா. உனக்கு புரியல? அவ என்னைத்தான் வேலைக்கு போகணும் சொல்லாம சொல்லி காட்டுறா. மாமா அது எப்படி தாலியை கட்டிட்டு வந்துட்டா உடனே வீட்டுல அத்தனை உரிமையும் வந்துருமா? இத்தனைக்கும் கட்டின புருஷன் கூட சேர்ந்து வீட்டுல ஒன்னா கூட வாழ ஆரம்பிக்கலாவ, அதுக்குள்ளே இந்த ஆட்டமா? எல்லாம் நம்மள அசிங்கப்படுத்ததே. அவங்க எல்லாரும் திட்டம் போட்டு பேசுற பேச்சுதான் இதெல்லாம். நம்மள விடு, நாம இந்த வீட்டு ஆளுங்க. ஆனா என் புருஷன் இந்த வீட்டோட மருமகன் கூட பார்க்காமல அசிங்கப்படுத்துறாங்க. இல்லக்கா, இம்புட்டு நாள் இந்த வீட்டுல இப்படி எல்லாம் கிடையாது. அம்மா இம்புட்டு நாளா நமக்கு எதிரா ஒரு வார்த்தை பேசிருக்கா சொல்லு? இல்லையே. ஆனா இப்ப பாரு ஒரு வார்த்தை கேக்குறது இல்ல. ஏய் மாப்ள ஆமாடா, அம்முதா என்ன சொன்னாலும் அதான் அவங்க அம்மாக்கு வேத வாக்கா இருக்கு. இல்லைனா அவ இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் அவங்க அம்மா ஆடாதுடா. இவ பேசுற பேச்செல்லாம் பார்த்தா ஏதோ நாங்க எதுவும் இல்லாம வக்கத்து போய் இந்த வீட்டுல இருக்கிற மாதிரில இருக்கு. ஏய் இதை இப்படியே விட்டோம்னா நாம அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாடிட்டு போற அடிமையா தாண்டா இருக்கணும். சீக்கிரம் பட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன். மாமா அடுத்து நம்ம அடிக்கிற அடியில நம்ம வீட்டை விட்டே ஓடணும் அவ. டேய் அப்படிதாண்டா சொல்லணும். கரெக்ட்டா. என்னமோ இந்த வீட்டுக்கு முறையா வந்த மாதிரி எல்லாம் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ பிறந்த வீட்டுல இருந்து சல்லி பைசா கூட எடுத்துட்டு வராம கை வீசிட்டு வந்தவ நம்மளையெல்லாம் பார்த்து பேசுறதுலாம் அதிகம் தான். கரெக்டா சொன்ன. ரொம்ப அதிகமா பண்றாடா. ஏய் கூடி சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்டா. ஏர்த்தா எனக்கு சளி பிடிக்கும், எனக்கு சைனஸ் இருக்கு, என்னை போய் வேலை பார்க்க சொல்றா? டாக்டரே சொன்னது இல்ல. நான் சொன்னபடி எல்லாத்தையும் பண்ணி. சரி அம்மா வா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. வணக்கங்க. யார் மாப்பிள்ள இவங்க? இதே மாமா நதியா. இந்த பிள்ளைய தான் அன்னைக்கு ரவுடிங் கிட்ட இருந்து நானும் அமுதாவும் காப்பாத்தினேன். ஓ இம்புட்டு பெரிய கதைங்க ஆரம்ப புள்ளி இவங்க தானா? இவங்களே தான். வாங்க உட்காருங்க. வாங்க வாங்கண்ணே. போங்க போங்கப்பா. ஏ நதியா, வா 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 வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. என்ன இம்புட்டு தூரம்? என்ன நீங்க கல்யாணத்துக்கு கூட கூப்பிடல, அதான் நானே வந்துட்டேன். சரி கவலைப்படாதீங்கக்கா, உங்களுக்காக gift வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா இந்தாங்க. ம் 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கோங்க. 2 பேருக்கும் தான் இந்த gift. நீயாவது சேர்த்து வை. அமுதா அத்தை வணக்கம். இவங்க என் ஊர்க்காரக. நதியா பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, கல்யாணத்துக்கு வரல, அதான் பாத்துட்டு போலான்னு சரி வந்திருக்காங்க. உட்காருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அத்தை இருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இருங்க, அதெல்லாம் வேண்டாங்க. ஒரு முக்கியமான விஷயத்துக்காக உங்க மகனையும் மருமகளையும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். சொல்லுங்க, என்ன விஷயம்?
என்னாச்சு சொல்லுங்க. அம்மா நாங்க வீடு வரைக்கும் வந்துட்டோம். ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. இதை நாங்க உங்ககிட்ட கேட்கறது முறையான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஏதோ ஒரு நம்பிக்கையில வந்திருக்கோம். நீங்க மறுக்காம இந்த உதவியை மட்டும் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. எங்களால முடிஞ்ச உதவி என்ன இருந்தாலும் பண்றோம். எல்லாம் நதியா விஷயமா தான். கொஞ்ச நாளாவே ஒன்று மாற்றி ஒன்று இவளுக்கு உடம்பு முடியாமல் போகுது. உடம்பு முடியலன்னு 2 வாரம் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தோம். என்னாச்சு? எனக்கு தெரியல அத்தா. எப்போ என்ன நடக்கும்னு எனக்கு பயமா இருக்கு. அதான் மனசு கேட்காம ஒரு ஜோசியக்கார போய் பார்த்தோம். பிள்ளைக்கு ஏதோ கண்டம் இருக்கான். உள்ள உசிருக்கு ஆபத்தா. யாருக்காவது தத்து கொடுத்து திருப்பி வாங்கிட்டா சரியாயிடும் சொல்றாங்க. ஆனா சொந்தத்துல கொடுத்து இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க 2 பேரும் உங்க உயிரை பணைய வச்சு நதியாவை காப்பாத்தலைன்னா என் மவளோட பாதையே மாறி போயிருக்கும். நீங்க 2 பேரும் பெரிய மனசு பண்ணி என் மகளை தத்து எடுத்துக்கிட்டு அவ உசுரை காப்பாத்தி கொடுக்கணும் தான்.